குறள் கூறும் அறம். விருந்தோம்பலில் அறம் கண்ட நாம் இனி இனியவை கூறல் என்பதின் பொருளையும் அது கூறும் அறத்தினையும் காண்போம். நல்லவர்கள் வாயிலிருந்து வரும் சொற்கள் இனிமையானவை, இரக்கம் கலந்தவை, குற்றம் இல்லாதவை என்று வள்ளுவர் கூற ஆரம்பிக்கிறார். மனம் உவந்து ஒருவருக்கு வேண்டிய பொருளை கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இனிமையாக பேசுவது சிறந்தது என்கிறார். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆக பெறின். அதோடு முகம் மலர்ந்து இனிமையாக பார்த்து உள்ளன்போடு இனிய சொற்களை சொல்வதே வாழ்க்கை நெறியாகும். எல்லோரிடமும் இன்பம் தரக்கூடிய இனிய சொற்களையே பேசுபவர்க்கு துன்பம் தரக்கூடிய வறுமை இல்லாமல் போகுமாம். பணிவுடையர் ஆதல், இனிய சொற்களை பேசுதல் ஆகிய இவையே ஒருவருக்கு அணிகலன்களாகும். மற்றவையெல்லாம் அணிகலன்கள் அல்ல என்கிறார். நல்லனவற்றை அறிந்து இனிமையாக சொல்லுதலே சாலச் சிறந்தது. சொன்னால் தீமை அழியும், நன்மை பெருகும். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின் என்கிறார். பயனும் பண்பும் கொண்ட சொற்கள் மாந்தர்க்கு மகிழ்வு தரும், சொல்பவருக்கும் நன்மையையே தரும். பிறரை வருத்தாத இனிய சொற்கள் அவற்றை சொல்கின்றவர்க்கு இம்மையிலும் இன்பம் தரும், மறுமையிலும் இன்பம் தரும். இப்படி இருக்கையில் இனிய சொற்கள் இன்பம் தருவதை அறிபவன் பிறரிடம் கடும் சொற்களை பேசுவது என்ன பயனை கருதியோ என்று வியக்கிறார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை பேசாமல் கடும் சொற்களை பேசுவது இனிப்பான பழம் இருக்கும்போது காயை பறித்து தின்பது போன்றதாம். இப்போது இனியவை கூறல் காட்சிகள் சில பார்ப்போம். இனியவை கூறல் என்றால் தேன் ஒழுக பேசுவது மட்டும் அன்று, கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும். அறத்தோடு கூடிய சொற்களாக இருக்க வேண்டும். நற்பயனை தர வல்லதாகவும் தர்மம் சார்ந்த சொல்லாகவும் இருக்க வேண்டும். சிலர் தேனொழுக பேசுவர், ஆனால் ஏமாற்றும் விதமாகவும் கபடம் நிறைந்ததாகவும் இருக்கும். அசோகவனத்தில் ஒரு காட்சி. சீதை சோகமே உருவாக அமர்ந்திருக்கிறாள். அப்போது ராவணன் வருகிறான். அசோகவனத்தில் ராவணன் வந்தவுடன் கபடம் கலந்த வார்த்தைகளை இனிமையாக பேசுவது போல் சீதையை நோக்கி அறமற்ற வார்த்தைகளை அள்ளி வீசுகிறான். கேட்ட சீதை அவனை நல்வழியில் திருப்பிவிட முயல்கிறாள். கருணையோடு நல்லனவற்றை இனிமையாக சொல்லுகிறாள். உன் விநாசத்திற்கு காரணமாக இருக்கிற என்னை தவறான கண்ணோட்டத்தால் நினையாதே என்று தனக்கும் ராவணனுக்கும் இடையே ஒரு துரும்பை போட்டு பேசுகிறாள். ராமனை நண்பனாக ஏற்றுக்கொள், விரோதம் பாராட்டாதே, உனக்கு இதத்தையே கூறுகிறேன் என்று இனிமையாக பேசிய சீதையின் வார்த்தையை அதர்மத்தில் ஊறின ராவணன் ஏற்கவில்லை. மற்றும் ஒரு காட்சி. விபீஷணன் தன் சகோதரனான ராவணனுக்கு இதத்தை இனிமையாக பேசுகிறான், அன்போடு கூறுகிறான். ராமனின் மனைவியான சீதையை அபகரித்து வந்தது தவறு என்பதை சுட்டிக்காட்டி அவனை ராமனிடம் சேர்ப்பித்தலே அறம் என்றும் நம் அரக்கர் குலம் காக்கப்பட வேண்டுமாயின் உடனே அவனிடம் மன்னிப்பு கேட்டு சீதையை ஒப்படைத்தலே சிறந்தது என்றும் பணிவோடு பேசுகிறான். எதுவும் ராவணின் மனதில் எடுபடவில்லை. அறம் போதித்த சகோதரனான விபீஷணனை துச்சமாக எண்ணி அவமானப்படுத்துகிறான். இனியவை கூறல் நாளையும் தொடரும். ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.